Welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல வெஜ் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம yeast ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு 1/4 கப் warm water, அல்ல 1 ஸ்பூன் sugar. warm waterல 1 ஸ்பூன் sugar and 1 ஸ்பூன் yeast நம்ம சேர்த்து நல்லா mix பண்ண போறோம். அப்பதான் நல்லா yeast ஆக்டிவேட் ஆயிட்டு வரும். போதும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா ரொம்ப தண்ணி ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. லைட்டாக நம்ம கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதும் அதை கை பொறுக்கிற சூடு அளவு தான் இருக்கணும். லைட்டாக தான் வார்மாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவர் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில் வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா நொறையாக பொங்கி மேலே வரும். அப்போ தான் நம்மளுடைய மாவும் நல்லா இப்போ பாருங்கள், நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 கப்பு மைதா மாவுக்கு 1/4 கப்பு வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இருக்கிற எல்லாம் ஈஸ்ட் வாட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசையும் பொழுது அது நம்மளுக்கு மாவு நல்லா உங்களுக்கு டைட் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் மாவு நல்லா சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தா போதும். நீங்கள் மாவு சால்ட் ஆட் பண்ணும்போதே சேர்த்து ஆயில் சேர்த்து வச்சிடலாம். இல்லைன்னா இந்த டைம்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரெண்டுமே தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு நல்லா நம்மளுக்கு டைட்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம பிசைய நல்லா டைட் ஆகிட்டு வருது. இப்போது நான் அமுல் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் தான் சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நான் சால்ட்டட் பட்டரே சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா பவுலில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பவுலில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பீஸா மாவை அதில் சேர்த்துருக்கோம். அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற மாவு 1-2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா டபுளாக வந்திருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ணி வைக்க போகிறோம். சம்மர் சீசன்லலாம் வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா டபுள் ஆகிடும். இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது பீஸா சாஸ். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நான் 1 ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கிறேன். நம்ம கார்லிக் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கார்லிக்கு 1 ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் இது நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 2 டொமேட்டோ பேஸ்ட் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரா டொமேட்டோவை ஒரு ஆஃப் ரா டொமேட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஆஃப் ஆனியன் வந்து பல்ஸ் மோடில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அது சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டொமேட்டோ பேஸ்ட் வந்து பியூரி பேஸ்ட்டு, அதாவது சுடு தண்ணியில் ஒரு டொமேட்டோவை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ஸ்கின் வந்து பீல் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மாற்றிக்கணும். இதுதான் டொமேட்டோ பியூரி, இதையும் சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சட்டுன்னு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபர்பஸ் வந்து எல்லாமே கலந்த ஹெர்ப்ஸும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் போல் நம்ம கலருக்காக பிளெயின் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். போதும், 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு இருந்தால் நம்ம பீஸா மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கொதிச்சுன்னா பார்த்திங்கன்னா இதிலே வந்து பாதி அளவுக்கு ஆகிடும். இப்போ வந்து நான் சோயா சாஸ் வந்து சேர்க்க போகிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் போல் காரமும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பீஸா பார்த்திங்கன்னா நல்லா யம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக ஆனால் போதும். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஏரியா இல்லைனா டேபிள் இல்லைனா இந்த மாதிரி கட்டர் ஒரு போர்டில் வச்சு நல்லா வந்து மாவு இந்த ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சா மாவு அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். பீஸாவும் நல்லா பேக் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஓவனில் பண்ண போகிறதில்ல, வித்தவுட் ஓவன் இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாம், நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பேன்லேயே வந்து நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் ஈஸ்ட் வச்சு நான் இந்த மாவு வந்து பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் இல்லாமலேயும் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 மினிமம் சைஸ் பீஸா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாவு வந்து திரட்டும் போதும் மேலேயும் மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு
10லேருந்து 15 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டோம்னா நல்லா மாவு வந்து இன்னும் போல் கொஞ்சம் டபுள் ஆகும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வெட் க்ளாத் வச்சு கவர் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ரோலெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பீஸாவை வந்து எப்படி வந்து மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையாலேயே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் வந்து. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேனில் ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ரோலர்லேயும் நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி எவர் சில்வர் கனமான பிளேட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிட்டு வரும். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இது ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் போல் ரவை மாவையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆயிலும் க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட்டரும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போதும் அப்படியே நம்ம ஒரிஜினல் வந்து ஷாப்லலாம் டாமினோஸ் அண்ட் பிஸா ஹாட்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பீஸா நம்ம வீட்லேயும் ஈஸியாக நம்மளே வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம இஷ்டம் போல் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், எந்த அளவுக்கு பீஸா அதிகமாக சேர்க்கலாம், கம்மியாக சேர்க்கலான்றது நம்ம விருப்பம் போல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸா ஷீட்டை இதில் நம்ம சேர்த்துட்டு இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிறிஸ்பி பீஸா, சாஃப்ட் பீஸா, இந்த மாதிரி கார்னரில் பார்டர் இந்த மாதிரி திக்காக இருக்கும், சிலது வந்து நல்ல ப்ளெயினாக தின்னையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பீஸா இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து 2 பீஸா மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி மாடலில், இன்னொன்று வந்து ப்ளெயினாக வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் வச்சு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இன்னும் அப்கமிங் வீடியோவில் நம்ம ஈஸ்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து எப்படி இதே வந்து ப்ராசஸில் வந்து நம்ம பீஸா செய்யலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வெஜ் பீஸா செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் இதில் வந்து ஸ்பைசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கூட சாப்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி சேர்த்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம டாப்பிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச மொசரல்லா சீஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சீஸ் வேண்டாம், அதனால் நான் வந்து கொஞ்சம் போல் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் டாப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கேப்சிகம் வந்து ஜூலியனாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி டைஸாக நீங்கள் இல்லைன்னா மெல்லிஸாக நீட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை ரிங்காகவும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஸோ ஒரு
கேப்சிகம், ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ இந்த மாதிரி ஜூலியன் சைஸில் கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி டைஸாக இருக்குது ஜூலியன் சைஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் கூட டாப்பிங் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட்டான பேனுக்குள்ளே நம்மளுடைய பீஸா பிளேட் வந்து வச்சிடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக வந்து உள்ளே நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ஹோல்டரில் வச்சு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப யம்மியாக வந்து சாஃப்டாக கீழே பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னும் ஒரு பீஸா வந்து நான் செய்ய போகிறேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம கார்னர்லலாம் கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக இருக்கிறதுக்காக ரோல் பண்ணோம். இது வந்து ப்ளெயினாகவே வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம அது வந்து சாஃப்டாக நம்ம குக் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் போல் கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் நம்ம கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம வந்து செய்யலாம். நம்மளுக்கு இன்னும் என்ன தேவையோ ஆலிவ் சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம், பன்னீர், நான்வெஜ் வேணும் நான்வெஜ்ஜும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து டபுள் லேயர் சீஸ் வந்து டாப்பிங் கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம சிங்கிளுக்கு மட்டும் கொடுக்குறேன். போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லோட கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து நம்ம ரவை அண்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு கலர் வந்து ஈவனாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா யம்மியான வெஜ் பீஸா நம்ம வீட்லேயே நம்ம கையாலே செஞ்சதுனால நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கீழே பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் ஆகாமல் இதே மாதிரி தான் வரும். இன்னொன்று கொஞ்சம் கலர் சேஞ்சஸாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஷியஸும் இருக்காது. இப்போ கட் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கட் பண்ணிடணும். நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து ஃப்ளஃபியாக வெந்திருக்கு. ப்ளஸ் நம்மக்கிட்ட பீஸா கட்டர் இருந்தால் நீங்கள் பீஸாவை கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி சமோசா ஷீட் கட்டரை வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் நைஃப் வச்சும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல யம்மியான ஒரு பீஸா, வெஜ் பீஸா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான யம்மியான வெஜ் பீஸா ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேர்மா வந்து டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கான். ஸோ சூப்பர் சிம்பிள் காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அட் ஹோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கெரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. டாடா பை பாய்.